அதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு தெரியுமா ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேப்பை பார்த்துட்டு அப்புறம் இந்த இந்த டாபிக் உள்ள போகும். அப்போ உலகின் மிக தொன்மையான நாகரிகம் உலகிலேயே நேற்று பார்த்தது இந்தியாவில் பண்டைய நகரங்கள் எதுன்னு பார்த்தோம். ஆனால் உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு தான் மெசபடோமியா நாகரிகம். நேற்று நாம் பார்த்த நாகரிகம் அரப்பா நாகரிகம், மொகஞ்சதாரோ நாகரிகம். இந்த நாகரிகம்லாம் எந்த ஆண்டு உருவானதுன்னு நீங்கள் பாருங்க. ஏன்னா நேற்று இதெல்லாம் நம்ம படிச்சாச்சு. இந்த நாகரிகங்கள் இந்தியாவில் தொன்மையான நாகரிகங்கள் எப்பொழுது உருவாச்சு? மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த மேப்பு பாருங்க. இது தமிழ்நாடு. நேற்று பார்த்தது இந்தியா மேப்பு. இப்போ தமிழ்நாட்டு மேப்பு இதுதான் இந்த தமிழ்நாடு. இது அரபிக்கடல், இது வங்காள விரிகுடா, இது கீழே பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் தெற்கு. இது பாருங்க, இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ மேற்கு என்ன கடல் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல், கிழக்கு வங்காள விரிகுடா, தெற்கு அரபிக்கடல், வடக்கு இமயமலை. இதுதான் இமயமலை ஞாபகம் வச்சு. நேற்று பார்த்தது வடக்கு தான் பார்த்தோம். இமயமலையில், அதாவது இமயமலைக்கு மேலேனா இந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் ஃபுல்லாக அரப்பா மொகஞ்சதாரோலாம் பார்த்தோம். இது தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்கள். தமிழ்நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று இதே ஊர்கள்லாம் எங்கெல்லாம் பார்த்தோம்? ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம், பாகிஸ்தான்லலாம் சில பெயர்கள் சில ஆறுகளுக்கு இன்றளவுக்கும் அது பயன்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம். இது பாருங்கள், கொடுமணல், கரூர், உறையூர், மதுரை, கீழடி, கொர்க்கை, அழகன்குளம், காயல்பட்டினம், கொர்க்கை, இது தொண்டி, அழகன்குளம், காயல்பட்டினம், கொர்க்கை, இது வங்காள விரிகுடா, இது பூம்புகார், அரிக்கமேடு, அதுக்கப்புறம் மாமல்லபுரம், காஞ்சிபுரம். இது எல்லாம் பண்டைய நகரங்கள். இது எல்லாம் நேத்தும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பெயர்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இது பாருங்க, இது பூம்புகார். பண்டைய நகரங்களில் பூம்புகார் ஒன்று, காஞ்சிபுரம் ஒன்று, இன்னொன்று மதுரை. இந்த மதுரை யாரோட துறைமுகம்? தலைநகர். இந்த பூம்புகார் யாரோட தலைநகர்? துறைமுகம். காஞ்சிபுரம் யாரோட தலைநகர்? துறைமுகம். அதுக்கப்புறம் கொர்க்கை இது யாரோடது? இதெல்லாம் தான் இந்த வரக்கூடிய வகுப்புல எல்லாம் நாம பார்க்க போறோம். இந்த மேப்பை நீங்க ஓரளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த பாடத்துல எது எங்கெங்க இருக்குதுன்ட்டு ஒரு புரிதல் உங்களுக்கு இந்த பாடத்துல ஏற்படும். எப்பவுமே இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன்னையும் இந்த மேப்பையும் ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மேப்பை காமிக்கிறோம். இது எங்கிருந்து எங்க வரைக்கும் பரவி இருக்கு, எங்க இருக்குது, கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா, இப்படி தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். இப்போ பார்ப்போம். குழந்தைகள் கேட்குறாங்க, சொல்லியாச்சு. இப்போ மொகஞ்சதாரோ, அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ ஆகியவற்றைப் போல அதே போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன. அந்த நகரங்களுள் எந்த நகரம் பார்த்தீங்கன்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை ஆகும். இந்த 3 நகரங்களும் தமிழ்நாட்டில் புகழ்பெற்றது பண்டைய காலத்தில். இதற்கான சான்றுகளை நமது பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருந்தும் அயல்நாட்டு தமிழ் இலக்கியங்கள்ல தமிழ் நூல்களில், அதுக்கப்புறம் அயல்நாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளில் இருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இருந்தும் நாம் பெற முடியும். அப்போ தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் இருந்ததற்கான சான்றுகள் எங்கிருந்து கிடைக்குதுன்னா தமிழ் இலக்கியம் ஒன்று. ரெண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அயல்நாட்டு பயணிகளின் குறிப்புகள். வெளிநாட்டார் ஃபாரினர்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்ததை அவங்க எழுதுனது, அவங்க குறிப்பில் எழுதி வச்சது, அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தொல்லியல் அகழ்வாய்வு செய்யப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் இருக்குது இல்லையா, அந்த பொருள்களை நேற்று வலது கணிப்பு முறை தொல்லியல் அகழ்வாய்வு எல்லாம் பார்த்து இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இந்த நகரங்கள் இருந்ததற்கான இதெல்லாம் ஒரு சான்றுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா பூம்புகார் நகரம். பூம்புகார் நகரம் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று. 3 நகரங்கள் பார்த்தோம். அதில் இந்த பூம்புகாரம் ஒன்றுன்றாங்க. காப்பிய மாந்தர்கள், காப்பியம்னா என்னது? சிலப்பதிகாரம் என்ற ஒரு காப்பியம், பெரும் காப்பியம், 50 காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம்னு பார்த்து படிச்சிருப்பீங்களே தமிழ்ல. அதுதான் காப்பிய மாந்தர்கள். யாருன்னா அதுல வர ஒரு 2 கேரக்டர், மெயின் கேரக்டர் இவங்க. கோவலன் மற்றும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்தார்கள். எந்த ஊர்ல? பூம்புகார் என்ற ஊர்ல சிலப்பதிகாரத்தினுடைய தலைவர், அதாவது காப்பியனுடைய அந்த அந்த கேரக்டர், முதன்மையான கேரக்டர்கள் தான் இவங்க 2 பேரும். கோவலனுடைய மனைவி கண்ணகி இந்த ஊரில் பிறந்தவர்கள் சொல்லிட்டு ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க. அப்போ பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம். அது தலைநகர்
பழமையான நகரங்கள் மட்டுமல்ல, அது ஒரு துறைமுகம். அங்க என்ன நடந்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இறக்குமதி, ஏற்றுமதி இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ பழமையான நகரமாக இருந்தாலும் துறைமுக நகரமாவே பூம்புகார் வந்து செயல்பாட்டில் இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொள்ள வேண்டியது. நேற்று நாம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தேவை வந்து உணவு தேவைக்காக தான் அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. தனக்கு தேவையான உணவு கிடைக்கதே அரிதா இருந்து தனக்கு மிஞ்சி என்ன சொன்னா பண்டமாற்று ஏற்பட்ட பிறகுதான் நாகரிகம் உருவாச்சுன்னு பார்த்தோம். இப்படி பண்டமாற்று முறையில தொடங்கி இப்படி எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வணிகம் நடைபெற வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கு ஒரு துறைமுகமும் வந்தாச்சு. அதன் அடிப்படையில் எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகள் அவங்களுக்கு மிச்சம் அவங்களுக்கு தேவைக்கு போக என்ன செய்யறாங்கன்னா அண்டை நாடுகளுக்கு பக்கத்து நாடுகள் அண்டைனா பக்கத்து நாடுகளுக்கு இப்போ பக்கத்து நாடுகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஏற்றுமதி செய்யறாங்க. தங்கள் நாடுகளில் பற்றாக்குறை எல்லா பொருளும் நம்ம நாட்டிலே விளைஞ்சிராது. எல்லா பொருளும் அவங்க நாட்டிலே விளைஞ்சது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொருள் கொடுத்து இந்த காலநிலைக்கு ஏற்றவாறு சில பொருள்கள் விளையும், அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சில பொருள்களையும். அப்போ என்ன செய்வாங்க, தேவைன்றது எல்லா பொருளுமே எல்லாருக்குமே தேவை. அப்போ இங்கே இல்லாதது அங்கேயும், அங்கே இல்லாதது இங்கேயும் மாறி மாறி என்ன செய்வாங்கன்னா பொருள்களை பண்டமாற்றம் செஞ்சுக்கும். அப்படி மாத்திக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஏற்றுமதி இறக்குமதின்ற மாதிரி வந்தாச்சு இப்போ. அப்போ பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியது. இதற்காக கடல் வழி வணிகம் அதிகரிச்சு. அப்போ கடல் வழியா என்ன ஆச்சுன்னா ஒரு ட்ரேடு வந்து உருவாயிடுச்சு. வணிகம் என்பது ஒரு ட்ரேடு உருவாயிடுச்சு. அப்போ துறைமுகங்கள் இதனால் என்ன ஆச்சுன்னா கடல் வணிகத்துல வணிகம் உருவானது போது அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதுக்கான ஒரு இடம் தேவையில்லையா, ஒரு துறைமுகம் கப்பல் நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், எல்லாரும் பொருட்கள் நிக்கிறதுக்கு இடம் வேணும். இது எல்லாம் உருவானது அந்த துறைமுகம். இப்படி துறைமுகங்கள்ல என்ன ஆச்சுன்னா அத்தகைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்றுதான் பூம்புகார். அப்போ அப்படி ஒரு துறைமுகம் ஒரு ட்ரேடு ஆரம்பிச்ச பிறகு அப்படி சிறப்பு மிக்க துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் துறைமுகம். அது நகரமும் துறைமுகமும் ரெண்டுமாவும் இருக்கும் பூம்புகார். இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. இது காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறைக்கு அருகே இருக்குது. இந்த பூம்புகார் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வங்காள விரிகுடா. இது வந்துட்டு காவேரி ஆறு சொன்ன இல்லையா, காவேரி ஆறுனுடைய துணையாறுனா என்ன, கிளையாறுனா என்ன. துணையாறுனா வந்துட்டு கலக்கிறது, கிளையாறுனா பிரிஞ்சு போறது. இதுதான் வந்துட்டு நேத்து பார்த்தோம். அப்போ பூம்புகார் என்பது எங்க இருக்குதுன்னா காவேரி ஆறு. இது காவேரி ஆறு வந்து கடல்ல கலக்குது. எந்த கடல்னா வங்காள விரிகுடாவில் கடக்குது. அது எந்த இடத்துல வந்து கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கழிமுகம் என்பது கலக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து கழிமுகம்னு சொல்லுவாங்க. அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மயிலாடுதுறைன்னு சொல்றாங்க. மயிலாடுதுறை அருகே தான் இது வந்து கடல்ல கலக்குது. அந்த கடலின் கரையில இது பாருங்க, இது வந்துட்டு கடலினுடைய கரை. இது வந்துட்டு ஆறு வந்துட்டு கலக்கிற இடம். இது ரெண்டுத்துக்கு சென்ட்ரு பாயிண்டா தான் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகாருடைய துறைமுகமும் இருக்குது, நகரமும் இருக்குது. அவ்வளவுதான் இதனுடைய விளக்கம். நெக்ஸ்ட் பூம்புகார் துறைமுகம். ஃபர்ஸ்ட் பார்த்தது நகரம் பார்த்தது இல்லாமல் அது துறைமுகத்தை பற்றியும் அதை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இதில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க துறைமுகத்தை பற்றி. அப்போ இந்த நகரத்திற்கு என்ன பூம்புகார் என்ற துறைமுகத்திற்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா புகார், காவேரி, பூம்பிட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு. அதாவது பூம்புகார் அப்படின்றது மட்டுமல்லாமல் புகாறு, காவேரி, பூம்பட்டினம் என்ற பெயர்களும் உண்டு. சங்ககால சோழ அரசன் பார்த்தீங்கன்னா சங்ககால சோழ அரசினுடைய துறைமுகம் பூம்புகார்ன்றாங்க. அப்போ சங்க காலம்னா யாரை குறிக்குதுன்னா மூவேந்தர்கள் சொல்லுவாங்க. யாரு, சேர, சோழ, பாண்டியர்கள் 3 பேர்கள் தான் சங்க காலத்தை சேர்ந்த மன்னர்கள் சொல்லுவாங்க. இந்த 3 மன்னர்களுடைய அதுல ஒருத்தர் தான் வந்து சோழ மன்னர். அந்த சோழ அரசு அந்த சோழ அரசினுடைய துறைமுகம் தான் இந்த பூம்புகார். அப்போ இந்த பூம்புகார் யாருடைய துறைமுகம், சங்ககால அரசர்களின் சோழ அரசர்களுடைய துறைமுகம் தான் இந்த பூம்புகார். அப்போ பூம்புகார் துறைமுகத்தில் எப்படி நடைபெற்றதுன்னா வணிகம் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்த சங்க இலக்கியமான நூலான பட்டினப்பாலையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகார மணிமேகலையிலிருந்தும் அறிந்து கொள்ளலாம். அப்போ இந்த பூம்புகார் துறைமுகம் யாரோடது, சோழர்களுடைய சொல்லியாச்சு. சோழர்கள் சொல்லுனா அவங்களுக்குன்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த நூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை என்ற நூல். இது சோழர்களுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் மட்டுமல்லாமல் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகத்தை குறித்தும் இந்த பட்டினப்பாலை என்ற நூல் வந்து சிறப்பிக்குது. அது மட்டும் இல்லாத இரட்டை காப்பியம்னா என்னது, சிலப்பதிகாரம், மணிமேலை, இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரட்டை காப்பியம் சொல்லுவாங்க. இப்போ அங்க வந்துட்டு பூம்புகார்ல சிலப்பதிகாரம், காப்பிய மாந்தர்கள் 2 பேரும் படிச்ச கோவலன் கண்ணகி, அதே மாதிரி மணிமேகலையிலிருந்தும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டேன். எதை பத்தி, இந்த பூம்புகார் துறைமுகத்தினுடைய சிறப்பை பத்தி. இவற்றில் குறிப்பாக
சிலப்பதிகாரம், அதாவது மணிமேகலை பட்டினப்பாலை தவிர்த்து சிலப்பதிகாரத்தை குறிப்பா சொல்றாங்க. சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை வந்துட்டு பேசுகிறது. அப்போ சிலப்பதிகாரம் எதன் சிறப்பை பத்தினா பூம்புகாருடைய சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகார நாயகி, அந்த நாயகி யாருன்னா கண்ணகி. கண்ணகியுடைய தந்தை யாருன்னா மாநாயக்கன். அப்போ சிலப்பதிகாரத்து ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு கோவலன், இன்னொன்று கண்ணகி. அப்போ கண்ணகியினுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநாயக்கன். மாநாயக்கன் என்றால் என்ன பொருள் பார்த்தீங்கன்னா பெரும் கடல் வணிகன். அதாவது கடல், பெரிய கடல்களில் போயிட்டு வணிகம் செய்கிறது தான் வந்துட்டு பெரும் கடல் வணிகன் என்று பொருள். அதே மாதிரி கோவலன் நாயகன் கோவலனுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மாசாத்துவான். மாசாத்துவான் என்றால் பெரு வணிகன் என்று பொருள். அவன் பெரும் கடல் வணிகன், அவன் கடல்ல போயிட்டு வணிகம் செய்கிறவன். இவர் வந்துட்டு பெரு வணிகன். நேற்று நாம பார்த்தோம் இல்லையா, இது அடுத்த வகுப்புல பார்த்தோம். அதாவது கடல், சில பேர் வந்து தங்கியிருந்து வணிகம் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு போயிட்டு வணிகம் பண்ணுவாங்க. நேற்று அதாவது போக்குவரத்துக்கு எருதுகள் பூட்டிய வண்டிகள், காளைகள் பூட்டிய வண்டிகள்லாம் பார்த்துருப்போம் பாருங்க. அதுதான் அவங்கள போக்குவரத்துக்கு அப்படியே பயன்படுத்தப்படுது. இப்போ கடல் வரைக்கும் வந்தாச்சு. இப்படிதான் அவங்களுடைய வணிகம் வந்து ஆரம்பமாகுது. அப்போ இதிலிருந்து பெரும் வணிகர்களும் பெரும் கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக எது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் துறைமுகம் விளங்கியது. இங்கு வணிகம் செய்ய யாரெல்லாம் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில இருந்துன்னா கிரேக்கம், ரோமு உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்திருக்காங்க. அப்போ இந்த பூம்புகார் நகருக்கு யாரெல்லாம் வணிகம் செய்ய வந்தாங்க? கிரேக்கம், ரோம் போன்ற பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்திருக்காங்க. இப்படி வந்துகிட்டே இருந்ததுனால என்னாச்சுன்னா தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசிக்க நேர்ந்தது. அதாவது தொடர்ந்து வந்துகிட்டே என்ன ஆகும், அங்க வந்து தங்குற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. எல்லாமே உடனே போக முடியாது இல்லையா, அப்போ தங்க வேண்டிய சூழ்நிலை உருவானதுனால ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றிச்சு. வந்தவங்க கடல் பயணம், அப்பெல்லாம் இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. அப்போ ரொம்ப டைம் ஆகும், மாத கணக்கில் ஆகும். அப்படி தங்கும் போது அப்போ தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ தங்கணும்னா அவங்களுக்கு ஒரு இருப்பிடம் தேவையில்லை, அப்படி உருவானதுதான் இந்த குடியிருப்புகள். அப்போ குடியிருப்புகள் வெளிநாட்டவருக்கென்றே குடியிருப்புகளும் தோன்றின. இப்படி குடியிருப்புகள் தோன்றின பிறகு இங்கு பல்வேறு மொழிகள் பேசப்பட்டன. ஏன்னா அவங்க கிரேக்கம், ரோம் நாடுகள்ல இருந்து வந்தவங்க, இங்க வந்து தமிழ் மொழி பேசப்படுது. அப்போ ரெண்டு பேரும் இங்க தங்கினதுனால என்ன ஆகுது, மொழிகள் வந்துட்டு கலக்கப்படுது. இதுதான் வந்துட்டு கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும். சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல் நாட்டு வணிகர்கள் இங்குள்ள மக்களுடன் உறவாடவும் வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போ அவங்க தங்கினதுனால இது என்னாச்சுன்னா மொழி, அதாவது பொருட்கள் பண்டமாற்றம் நடைபெற்றது மட்டுமல்லாமல் மொழி பரிமாற்றமும் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றுக்கொண்டனர். அயல் நாட்டினர் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிட்டாங்க. எப்படி வந்துட்டு இவங்க வந்துட்டு வெளிநாட்டவருடைய மொழிகள் இவங்க கத்துக்கிட்டாங்க தமிழ் மக்கள், அயல் நாட்டவர் வந்து தமிழ் மொழியை கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா எப்படி அவங்களுக்குள்ள வந்துட்டு மொழின்றது ஒன்று புரிஞ்சாதானே அவங்க அதை பத்தி என்னன்னே தெரியும். இவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ இவங்க மொழி அவங்க மொழி இவங்க கத்துக்கின பிறகு அப்போ அந்த உரையாடல் வந்துட்டு சுமூகமாக இருக்கு, எந்த ஒரு வியாபாரமும் நடக்கும் அப்படின்றத, வணிகம் நடக்கும் இல்லையா. அப்போ மொழி பரிமாற்றம், பண்டமாற்று பொருளோட மொழியும் பரிமாறம் ஆகப்பட்டது. அப்போ இதனால் பண்ட மாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தது. அதாவது எப்போ வந்து மொழியும் பண்பாடோடு இணைஞ்சிருச்சோ அப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய பரிமாற்றம் ஏற்பட்ட பிறகு அவங்களுடைய சிந்தனை எப்பவும் அதுதான் சொன்னேன் நானும், எப்போ வரைக்கும் நாம சிந்திக்கிறோமோ, எப்போ வரைக்கும் நாம தேடுறோமோ அப்போதான் நம்மளுடைய நாலேஜ் என்ன ஆகுனா கெயின் ஆகும். அப்போ எதையுமே ஒரு பொருளை ஒரே ஒரு வார்த்தையா இருந்தா கூட அதை தேட ஆரம்பிக்க, அதை தேடுங்க, அதை சிந்திங்க. இப்படி பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுனா அறிவு வந்து வளரும். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாரு, மொழி பரிமாற்றம் ஏற்பட்டது, இதன் விளைவாக சிந்தனையும் பரிமாற்றம் ஏற்பட்டது, பண்டமாற்றம். அப்போ இங்க உள்ள பண்பாடு கலப்படம் ஆயிடுச்சு. அவங்களோட பண்பாடு நமக்கும், நம்மளோட பண்பாடு அவங்களுக்கும், அவங்களோட சிந்தனை என்னன்றது நமக்கும், நம்மளோட சிந்தனை என்னன்றது இப்படி இதுவும் வந்துட்டு இரண்டரை ஒன்றும் கலந்துருச்சு. அப்போ பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்போ அங்கிருந்த வணிகர்கள் எப்படி இருந்தாங்கன்னா நேர்மையாகவும் இருந்தாங்க, ஞானயமாக இருந்தாங்க. எதையும் ஏமாற்றி விற்கிற அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. நேத்தும் அதே மாதிரி தான் இந்தியாவில் பார்த்தோம் எப்படி வந்து நடந்தது, சிந்துவெளி நாகரிகத்துல வணிகம் வந்து எப்படி நேர்மையா நடந்ததுன்னு சொல்லிட்டு நேத்து பார்த்தோம். இது தமிழ்நாட்டில் மிக சரியாக விலைக்கே பொருள்களை விற்றாங்க. அதாவது அங்க எப்படி அளவுகோல்லாம் வந்துட்டு சரியான அளவுல இருந்து அதே மாதிரிதான் இங்கும் வந்துட்டு சரியான விலைக்கே விற்றாங்க. சரியான அளவுகோல் இருந்தால்தான் சரியான விலைக்கு விற்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடுதலான விலைக்கு
பொருளை விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் வந்து கருதினர் என்பதை எது சொல்லுதுன்னா பட்டினப்பாலை நூல் வந்து சொல்லுது. அப்போ பட்டினப்பாலை என்ற நூல் வந்துட்டு சோழர்களுடைய வணிகம் குறித்து சொல்லக்கூடிய ஒரு நூல். எங்க நடைபெற்ற வணிகம் பார்த்தீங்கன்னா பூம்புகார் நகரத்துல நடைபெற்ற வணிகம். இந்த பூம்புகார் நகரம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய துறைமுக நகரம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பட்டினப்பாலையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இவர் பாருங்க கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க, கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் 2ஆம் நூற்றாண்டினை சேர்ந்தவர். இந்த கடியலூர் உருத்திரன் கண்ணனார் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹிஸ்ட்ரி. சாரி, ஹிஸ்ட்ரினா இது 0, இப்போ 0, இது 0. அப்போ 1 2 இப்படி முன்னாடி இருக்கிறாங்க. இதில் பிறந்தவங்க தான் இங்கே 1 1 இது 2. இந்த 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த கடியலூர் உருத்திரன் கண்ணனார். இந்த பக்கம் கிடையாது, கிமு. அப்போ இதிலிருந்து புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இதிலிருந்து என்னதுன்னா இதனுடைய பழமையை வந்து தொன்மைன்னு என்னன்னு சொன்னா பழமைவாதம். இந்த பழமையை வந்துட்டு எவ்வளவு பழமையானது என்பது இந்த நூற்றாண்டை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடல் வழியாக பொருட்கள் மற்றும் இறக்குமதி ஆகல. சில என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அப்போ கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செஞ்சாங்க. கருமிளகு வந்துட்டு தரை வழி தடங்கள் வழியே இறக்குமதி ஆணுச்சு. அப்போ குதிரைகள் வந்துட்டு கடல் வழியாகவும் மிளகு இப்போ நம்ம பயன்படுத்துறோம்ல அந்த மிளகு வந்துட்டு தரை வழினா வந்துட்டு சாலைகள் வழியாக, இது வந்துட்டு இது வந்துட்டு துறைமுகங்கள் வழியாக, இது கடல் வழியாக, இது வந்து தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது. அப்போ வடமலையிலிருந்து, வடக்குனா எங்கன்னா இமயமலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ வடமலையிலிருந்து தங்கம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இது தங்கம் இறக்குமதி செய்யப்பட்ட தங்கம் என்ன பண்றாங்கன்னா மேலும் மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அப்போ வடமலையிலிருந்து இறக்குமதி செய்யறாங்க. அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட தங்கத்தை வந்து அதை நல்லா மெருகூட்டுறாங்க. அதாவது சொல்லுவாங்களா பாலிஷ் போடுறது, மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுகளுக்கு ஏற்றுமதி ஆனது. இப்படிதான் வந்துட்டு பொருட்கள் வந்து பண்டமாற்றம் நடைபெறுது. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து சந்தனம், எது மேற்கு தொடர்ச்சி மலைன்னு பாருங்க, இது வந்துட்டு வங்காள விரிகுடா, இது அரபிக்கடல், இது கடற்கரை மட்டுமல்லாமல் இங்க என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, இது மேற்கு தொடர்ச்சி மலை. இது இன்னது படுத்து இல்லையா, இது கிழக்கு இது மேற்குன்னு. அப்போ கிழக்கு மேற்குன்னு தான் இது கிழக்கு தொடர்ச்சி மலை, இது மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ இங்கிருந்து தான் பொருட்கள் வந்தது, இங்கிருந்து பொருட்கள் வந்தது. இது வந்துட்டு அரபிக்கடல், இது தென் பக்கம், இது தெற்கு பக்கம் என்ன வருது, மேற்கு பக்கம் இருந்து என்ன பொருட்கள் வந்தது, கிழக்கு பக்கம் இருந்து என்ன பொருட்கள் வந்தது, வடக்குல இருந்து என்ன வந்தது, இதுதான் இங்க பார்க்க போறோம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென் கடல் அதாவது கடலிருந்து அரபிக் கடலிருந்து என்னன்னா முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், இந்த பக்கம் இருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இருந்து இறக்குமதி ஆகின. ஈயம்னா எங்கன்னா இலங்கை தான் நினைக்கிறேன். ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆயிடுச்சு. பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டது. அப்போ மற்ற நகரங்கள் இருக்குதுல அதிலிருந்து வேறுபட்ட ஒன்றாக தான் இந்த பூம்புகார் நகரம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்து அகன்ற நேரான தெருக்களை கொண்டிருந்து புகார் நகரம் விளங்கியிருந்தது. அப்போ நேத்து வந்துட்டு வீடுகள் ஒழுங்காகவும் தெருக்கள் நல்லா அகன்றும் விரிந்தும் வளைந்தும் இருந்தது சொல்லிட்டு எங்க பார்த்தோம், சிந்துவெளி நாகரிகத்துல பார்த்தோம். இப்போ வந்துட்டு புகார் நகரத்துல பார்க்கறோம். அவ்வளவுதான். இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுது. எங்க இந்த பூம்புகார்ல நேத்து வந்துட்டு கப்பல் கட்டும் தளம், கப்பல் செய்யற இடம், செப்பனிடம் அதை பழுது பார்க்கக்கூடிய இடம் இருந்ததை வந்து கூறக்கூடிய இடம் எங்க பார்த்தோம், இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோத்தல் குஜராத் மாநிலம்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து தமிழ்நாட்டுல பூம்புகார் என்ற இடத்துல பார்த்தோம். இந்த பூம்புகார் என்பது எந்த மாவட்டத்தில் வருதுன்னா பாருங்க, பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். அப்போ இந்த பூம்புகாருடைய சிறப்பை நாம எதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம்னா சிலப்பதிகாரத்துல 3 காண்டம் இருக்குதா. ஒன்று வந்து மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம், 3 காண்டம் இருக்கும். அந்த 3 காண்டத்துல ஒண்ணுதான் இந்த புகார் காண்டம். இந்த புகார் என்பது பூம்புகார்னு வருதான். அப்போ இந்த புகார் காண்டத்தை நாம படிச்சோம்னா எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இந்த பூம்புகாரை நகர வாழ்வினை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பட்டினப்பாலை என்ற நூல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய நூலுன்னு பார்த்தோம். கடியலூர் உருத்திரன் கண்ணனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் எழுதுறாருன்னு பார்த்தோம். இந்த 2 நூலையும் நாம வாசிச்சோம்னா இந்த பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்பை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம்னு 2 எவிடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூம்புகார் நகர் வந்துட்டு எப்படி வந்துட்டு கடல் கோளால் அழிந்து போச்சுன்னு பார்ப்போம். எப்படி வந்துட்டு நாம சிந்துவெளி நாகரிகம் அழிவுக்கு காரணம் என்னன்ட்டு கடைசியா பார்த்தோமோ 1900 நினைக்கிறேன், 1900
அப்போ அதே மாதிரி இப்போ பார்க்கலாம், இது கிபி, இது வந்துட்டு கிபியில் உருவாயிடுச்சு. அதாவது அங்கிருந்து எழுதியிருக்காரு, இப்படி இந்த பக்கம் வந்துட்டாங்க, ப்ளஸில் வந்துட்டாங்க. இது 100, இது 200, அதாவது கிபி. இப்போ 1லேருந்து 100, 101லேருந்து 200. இந்த காலகட்டத்தில் 200ஆம் ஆண்டு தான், கிபி 200ல் தான் வந்து சிறப்புற்று 200 வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது கிமுலிருந்து கிபி வரைக்கும் பூம்புகார் நகர் சிறப்புற்று திகழ்ந்த இந்த நகர் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் இருக்கலாம். அதாவது அப்படி கடல்கோளால் அழிந்த சின்ன சின்ன இருந்த இடங்கள் இருக்குதுல்ல, அழிஞ்சு போச்சு. இல்லை, ஏன்னா கடல் பக்கத்தில் கிட்ட இருக்கிறதுனால கடலுடைய நீர்மட்டம் உயர்ந்துச்சுன்னா இந்த கடல் பகுதியில் இருக்கிற இந்த இடங்கள்லாம் அழிந்து போயிருக்குன்றது தான் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோடைய சான்றுகள் எவிடன்ஸ் வந்து இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பூம்புகார் பற்றி நாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய ஒவ்வொன்றும் நமக்கு பாடத்தை இது படித்தே தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு லைனும் நமக்கு முக்கியமானது. இப்போ மதுரை பற்றி என்ற நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. எப்படி வந்துட்டு பூம்புகார் நகரம் ஒன்று முக்கியமானதோ அதே மாதிரி மதுரையும் ஒன்று. அப்போ சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளதில் இருந்தே இதன் தொன்மையை புரிந்து கொள்ளலாம். அப்போ சங்க வளர்த்த நகரம்னு சொல்லுவாங்க. மதுரைக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம் என்ற பெயர் பெற்றதிலிருந்தே இது எவ்வளவு பழமையானது அப்படின்றது நாம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மதுரைக்கு இன்னொரு பொருள் சங்கம் வளர்த்த நகரம் என்று பொருள், சங்கம் வளர்த்த நகரம் என்றும் ஒரு பொருள் இருக்குது, பெயர் இருக்குது. இதில் பெயரை வச்சு நம்ம என்ன தெரியும், இதனுடைய பழமையை வந்து நாம புரிஞ்சுக்கலாம். அப்போ பண்டைய காலத்தில் மதுரையை யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதாவது பண்டையர்கள் வந்து சங்க காலத்து வந்து சேர, சோழ, பாண்டியர்கள் பார்த்து இல்லையா, இதை சேரர்கள் தவிர்த்து பாண்டியர்கள், சோழர்கள், அதற்கு பின்பு வந்த களப்பிரர்கள் வந்துட்டு ஆட்சி செய்தாங்க. யார்? இந்த மதுரையை. அப்போ காலத்தை வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. அதாவது இடைக்காலம், நவீன காலம் அப்படின்னு சொல்லிட்டு, பண்டைய காலம் சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அந்த இடைக்காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள், அதற்கு பின்னாடி வந்த சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், இவங்க முன்னாடி ஆட்சி செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அதற்கு பின்பு அவங்களுடைய வாரிசுகள், சன்னதிகள் வருவாங்க இல்லையா, அந்த சோழ அரசர்களும் அந்த பாண்டிய அரசர்களும் இடைக்காலத்திலையும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இந்த மதுரையை. அதற்கு பின்னு மதுரையை யாருன்னா அங்க எப்படி களப்பிரர்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பண்டைய காலத்தில் வந்து களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சாங்களோ, இவங்க கூட பிற்காலத்தில் வந்து நாயக்கர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க இந்த மதுரை பகுதி. இது ரெண்டுதான் வித்தியாசம். அங்க களப்பிரர்கள், இங்க பாண்டியர்கள். அது பாண்டியர்கள், சோழர்கள் முற்காலம், இது பிற்காலத்திலிருந்து பிற்கால சோழர், பிற்கால பாண்டியன். அவங்க கூட களப்பிரர், இவர்கள் கூட நாயக்கர்கள். இவங்க தான் வந்து மதுரையில வந்து ஆட்சி செஞ்சாங்க. அப்போ இதன் விளைவாக பண்பாட்டு கலப்பு இங்கேயும் நிகழ்ந்தது. ஏன்னா அங்க எப்படி பூம்புகார் நகர்ல ஃபாரினர் கூட வந்துட்டு பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்ததோ, இந்த பார்த்தீங்கன்னா சேர, சோழ அதாவது ஆட்சி மற்ற மன்னர்கள் கூட வந்துட்டு ஆட்சி புரிந்ததுனால பண்பாட்டு கலப்பு இங்கேயும் நிகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ வணிகம் வந்து செழித்தது. இதற்கான சான்றுகள் மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாழ்வில் கிடைத்துள்ளது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அகழ்வாழ்வு எங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நேற்று பார்த்தேன் இல்லையா, அதுதான். மதுரைக்கு அருகே உள்ள ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழடி என்ற இடத்துல அகழ்வாழ்வு செய்யப்பட்டது. எதனுடைய சான்றுகள் கிடைக்குது? இந்த மதுரையை பற்றி கிடைக்குது. மதுரைக்கு அருகே கீழடியில சங்க காலத்து இங்க நடத்தப்படுற அகழ்வாய்வுல தான் எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ சங்க காலத்துல சேர, சோழ, பாண்டியர்களை பத்தி தெரியணும்னா இந்த கீழடியில நகற்றப்பட்ட அகழ்வாய்வின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றோம். இப்போ சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு உண்டுன்னா, ஒரு சங்கம் ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒரு அசோசியேஷன் ஒன்று, ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. அந்த அமைப்புன்னு ஒன்று உருவான பிறகு அதில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து வளர்க்குறாங்க. ஒரு சங்கம்னு ஒன்று அமைச்சு தமிழை வளர்க்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு உண்டுன்னா இந்த மதுரைக்கு தான் உண்டாம். சங்கத்தை வந்துட்டு 3 சங்கம் பிரிக்கிறாங்க. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அப்போ 3 சங்கத்தில் முதல் இடை விட்டுட்டு இந்த கடை சங்கத்துல பாத்தீங்கன்னா காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டி, நம்ம பார்த்தோம் இல்லையா, கிழக்கு மேற்கு கடற்கரை, இது கிழக்கு, இது மேற்கு. இந்த கிழக்கு கடற்கரை அமைந்த தொண்டி தான், கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. ஏதாவது கிழக்கு கடற்கரைனா வங்காள விரிகுடா கடற்கரையில் தான் வந்து கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்தது தொண்டி. இந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு என்னெல்லாம் வந்ததுன்னா அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ
பண்டைய இஸ்ரேல் அரசர் யாருன்னா சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செஞ்சாருன்னு பார்த்தோம். நேத்து வந்துட்டு இந்தியாவில் ஒருத்தரை பார்த்தோம். இருங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா சுமேரியாவின் அக்காடிய பேரரசு, சுமேரியாவில் அக்காடிய என்ற ஒரு பேரரசு இருக்குது. அந்த பேரரசை ஆட்சி செய்த மன்னன் யாருன்னா அரசன் நாரன்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள இந்த மெலுக்கா என்ற இடம் எங்க இருக்குன்னா சிந்துவெளியில். அப்போ அந்த சிந்துவெளி என்ற இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாரம் சிங் வந்து அவருடைய காவியத்தில் கூறியிருப்பாரு. எங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில். அடுத்த நாட்டில இருந்து ஃபாரினர் வந்துட்டு இங்க பாருங்க, இதே சாலமன் இவர் யாங்கன்னா அதாவது பண்டைய இஸ்ரேல் அரசர் யாருன்னா சாலமோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார். அப்படின்னு உவரி எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு உவரி. உவரி வந்து யாருன்னா மதுரை யாரோட துறைமுகம்? கீழடி, தொண்டி, அழகன்குளம், உவரி. இங்க இருக்கும் உவரி. இங்கிருந்து தான் என்ன செஞ்சிருப்பாரு? முத்துக்களை வந்துட்டு வாங்கியிருப்பார். முத்துக்களை சாலமோன் முத்துக்களை வந்து உவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செஞ்சிருப்பார். அப்போ பண்டைய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி எங்க இருக்குன்னா கொர்க்கைக்கு அருகில் இருக்குது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை, அதாவது இந்த உவரி எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த கொர்க்கை இங்க பார்த்தேன் இல்லையா, கொர்க்கை. இந்த கொர்க்கைக்கு பக்கத்துல இங்கே தான் இருக்குது. கொர்க்கைக்கு பக்கத்துல தான் உவரி இருக்கும். இங்கிருந்து அவர் இறக்குமதி செஞ்சாரு பண்டைய சாலமோன். அவர் வந்துட்டு பண்டைய இஸ்ரேல் அரசர் தான் வந்துட்டு சாலமோன். இப்போ இந்த முடிச்சுட்டு இந்த தொழிற்சாலை அப்புறம் ரோமானிய, அப்போ அங்கேயே தங்கினவங்க அவங்க என்ன பண்ணணும்? பரிமாற்றத்துக்கு நாணயங்கள் அங்கேருந்து கொண்டு வந்தது தீர்ந்துருக்கலாம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலையும் அவங்க தங்கினதுனால அதையும் அவங்க அமைக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து கொண்டு வர முடியாது, ஏன்னா மாத கணக்கில் ஆகுது போயிட்டு வர்றதுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? நாணயம் பண்டமாற்றம் செய்கிறதுக்கு நாணயங்கள் தேவையில்லையே, அவங்களுடைய நாணயத்தை கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்க முடியும். அப்போது நாணயங்கள் தொழிற்சாலை ஒன்று மதுரையில் அமைக்கிறாங்க. அப்போது அதுவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. அப்போ ரோம் நாட்டு நாணயம் மட்டுமல்லது பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. இது மதுரையின் புகழுக்கு ஒரு சான்றுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றி தகவல்கள் உண்டு. புகழ்பெற்ற கிரேக்க வரலாறு ஆசிரியர் யாருன்னா மெகஸ்தனிஸ். அவருடைய குறிப்புல வந்துட்டு மதுரையை பற்றிய தகவல்களும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி மௌரிய வம்ச அரசரான யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். மௌரிய வம்சத்தினுடைய அரசர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். அவருடைய அமைச்சர் யாருன்னா சாணக்கியருடைய நூல் எதுன்னு அர்த்தசாஸ்திரம். அந்த அர்த்தசாஸ்திரம் எதை பத்தி சொல்லியிருந்தா மதுரையினுடைய சிறப்பை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதே ஒரு வெளிநாட்டவர் வந்து சொல்லியிருக்காரு, கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ், இண்டிகாவுடைய நூலுன்னு நினைக்கிறேன். அந்த நூலிலையும் அவர் எழுதியிருப்பாரு மதுரையை பற்றி. அது மௌரிய வம்சத்தினுடைய சந்திரகுப்த மௌரியரோட வந்து அமைச்சர் யாருன்னா வந்துட்டு சாணக்கியர். அர்த்தசாஸ்திர மதுரையை பற்றி குறிப்பிட்டிருப்பாரு. இந்த அளவுக்கு மதுரையை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழின்னா என்னன்னா ஒரு கோட்டை இருக்குதுன்னா அந்த கோட்டையை சுற்றி அகழி எடுப்பாங்க. ஏன்னா பாதுகாப்புகள் யாரும் வந்துட்டு தாக்காத மாதிரி. அது யாருன்னா வந்து தாக்குறதுக்கு வந்தாங்கன்னா அந்த அகழியில் விழுந்துருவாங்க. அதனால சுற்றி ஒரு கோட்டையை சுற்றி ஒரு மதில் இருக்குது, அதை சுற்றி அகழி வச்சிருப்பாங்க. அந்த அகழியில் யானை கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும். அந்த அகழி எந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்புக்காக தான் அந்த அகழியை எடுத்திருப்பாங்க. அந்த கோட்டையை சுற்றி மதுரை நகரை சுற்றியே வந்து பாதுகாப்புக்கு தான் அகழி எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த அப்படிப்பட்ட அகழி வந்து எப்படின்னா யானைகள் எவ்வளவு பெரியது, அந்த யானைகளே செல்லும் அளவுக்கு அந்த அளவுக்கு அகலமான ஒரு சுரங்கப்பாதையே அமைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. மதுரையுடைய பெருமை. இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துருவோம். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது எது? தூங்கா நகரம் நாலங்காடி அல்லங்காடி என்ற இரு வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தது. மதுரையில எந்த வகையானதுன்னா 2 வகையான அங்காடிகள் என்பது என்னன்னா கடைகள், ஞாபகம் வச்சுங்க. அப்போ நாலங்காடினா என்ன, அல்லங்காடினா என்ன? நாலங்காடி என்பது நாள்னா என்னது? பகல். நாள்னா பகல் பொழுதிலான அங்காடியாகும். அல்லங்காடி என்பது அல்லுனா என்னது? இரவு நேரத்தில் அங்காடியாகும். இரவு பகல், அதாவது இரவு பகல் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் எப்பவுமே எப்படி இருக்குமோ அது அதாவது உயிர்ப்போடு இருந்துச்சு. யாரும் என்ன செய்வாங்கன்னா தூங்காம சுறுசுறுப்பா எல்லாரும் அவங்க வேலையை பகல் மாதிரி இரவு மாதிரி பகலும் இருந்துட்டே இருந்ததுனால உயிர்ப்புள்ள நகரமாக இறங்கியதால் அது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும். பெண்கள்
எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பெண்கள் வந்துட்டு போயிட்டு பொருள்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு எப்படி இருந்ததா மதுரை வந்துட்டு பாதுகாப்பு நகராக விளங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதை பற்றி சொல்லுதுன்னு பாருங்க. இதில் எதுவும் கொடுக்கல, ஆனால் நீங்கள் ஒரு தெரியுதான்னு பாருங்க. கண்ணகி மதுரைக்கு சென்ற காட்சி தான் அது, பாருங்க. கோவலன் கொலையுண்ட பிறகு மதுரைக்கு கண்ணகி போயிட்டு அங்கே பேசுகிற பண்ணுறது தான் அது, காட்சியெல்லாம் போய் போட்டு உடைக்கிறது. இப்போ காஞ்சி பார்த்தாச்சு, காஞ்சியை தான் பார்க்க போகிறோம். இப்போ மதுரை பார்த்தாச்சு, பூம்புகார் பார்த்தாச்சு. இப்போ காஞ்சியினுடைய சிறப்பை பார்ப்போம். காஞ்சி கல்வி கற்பதற்கான இடத்துல ஒரு பாடம் படிக்கிறோம். இப்போ நம்ம படிக்கிற இடத்துக்கு என்னன்னு சொல்லுவோம்? பள்ளின்னு சொல்லுவோம் அல்லவா? இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டது. அப்போ பள்ளி என்பது எங்க முதல்ல அமைக்கப்பட்டதுன்னா கல்வினாவே காஞ்சி தான் சொல்றாங்க. அப்போ முதலில் பள்ளி என்று அழைக்கப்பட்ட இந்த பள்ளிகள் எந்த நகரில் அமைக்கப்பட்டதுன்னா காஞ்சி நகரில் தான் முதலாக அமைக்கப்பட்டது. இந்த சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்கள், அப்போ சமணர்கள் பள்ளிகள் என்பதை படிக்கிறதுக்காக அமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி என்ற இடம் உருவானது இந்த சமணர்களால் தான் உருவானது. அந்த பள்ளியில யார் படிச்சாங்கன்னா சமண மாணவர்கள் படிச்சாங்க. இந்த விகாரம், புத்த மதத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறது என்னன்னா விகாரம்னு சொல்லுவாங்க. அவங்க படிக்கக்கூடிய இடங்களுக்கு பேர், நாம படிக்கக்கூடிய இடம் வந்துட்டு பள்ளினும், அது சமண சமய மாணவர்களும் சமண மதத்தை சேர்ந்தவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பௌத்த சமயத்தை சேர்ந்தவர்கள் விகாரங்கள், கல்வி கற்க இடமாக இவங்க வச்சிருந்திருப்பாங்க. இவங்க மாணவர்கள் படிக்கிறது புத்த மாணவர்கள் விகாரங்களில் படிச்சிருப்பாங்க. அப்படி படிச்சுதான் இதெல்லாம் கல்வி கூடங்கள். விகாரம் என்பதும் பள்ளி கல்வி கற்கக்கூடிய இடம், பள்ளி என்பதும் கல்வி பயிலக்கூடிய இடம் தான் ஆனால் இது சமணத்து, இது புத்த மதத்துது. அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா இந்தியாவில் பீகார்ல இருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி, சீனாவிலிருந்த ஒரு பயணி, வெளிநாட்டவன் குறிப்புகள் படித்தோம்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ சீன பயணி யுவான் சுவான் கூடுதல் படிப்புக்காக, அதாவது கூடுதல் படினா மேற்படிப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, கூடுதல் படிப்புக்காக அங்கே படித்தது போக மேற்படிப்பு படிக்கிறதுக்காக காஞ்சியில் இருந்த கடிகை என்பது கல்வி கற்கக்கூடிய இடத்துக்கு தான் கடிகை என்று பெயர். அந்த காஞ்சியில் உள்ள கடிகைக்கு வந்திருப்பார். அப்போ இதுதான் காஞ்சி கடிகை. இதுதான் அப்போ கல்வி படித்த இடம். இதுதான் காஞ்சியில் இருக்கிற கடிகை என்ற நகரம், கல்வி கற்கும் இடம். இந்த நகரத்துக்கு யார் வந்தார்னா சீன பயணி யுவான் சுவான் படிச்சிருப்பார் மேற்படிப்புக்காக. அப்போ இது ஒரு தகவல் பேழைப்பாகும். புகார் என்பது எதற்கு பெயர் பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா துறைமுக நகரம். ஏன்னா துறைமுகங்கள் அங்கே தானே இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் ஆச்சு. மதுரை என்பது வணிகம். ஏன்னா அங்கே என்ன செஞ்சாங்க? தூங்காமல் வணிகம் நடைபெற்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? காஞ்சி பார்த்தீங்கன்னா கல்வி கற்கக்கூடிய நகரம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து படிக்கிறதுக்கெல்லாம் எங்கே வந்துடும்? காஞ்சி. அப்போ இதனால் இதனுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். அப்போ நகரங்களில் சிறந்தது காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று யார் சொல்லியிருப்பார்னா, இருக்கிற நகரங்கள்லேயே சிறந்த நகரம் எதுனா காஞ்சிபுரம். காஞ்சினா காஞ்சிபுரத்தை தான் சொல்கிறார். தற்போதுள்ள காஞ்சிபுரத்தை தான் காஞ்சின்னு சொல்லியிருக்காரு காளிதாசர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர். இவர் கவிஞர். அவர் என்ன சொல்லியிருக்குன்னா நகரங்கள்லேயே சிறந்தது காஞ்சின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நகரத்துக்கு கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை யார் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, கல்விக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லிட்டு அவர் நகரத்துக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா காளிதாசர். கல்விக்கு பெயர் பெற்றது காஞ்சின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னா 63 நாயன்மார்களில் முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாயன்மார்கள் எத்தனை பேர்னா 63. அந்த 63 நாயன்மார்களுக்கும் முதன்மையானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்திருப்பாராம் கல்விக்குன்னு சொல்லிட்டு. அப்போ புத்தகையா, சாஞ்சி, நேற்று பார்த்து நினைக்கிறேன், புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 புனித தலங்களுக்கு காஞ்சியும் ஒன்று என்று. அப்போ இந்தியாவில் 7 புனித தலங்கள் எத்தனை இருக்குதுன்னா 7. அந்த 7 என்னன்னு தேடுங்க நீங்க. அந்த 7 புனித தலங்களை தேடினீங்கன்னா தான் இதெல்லாம் இருக்குதான்றது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதெல்லாம் இருக்குதா, புனித நகரங்கள் 7, இதெல்லாம் போவாங்களா, இதெல்லாம் இருக்கா, தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருக்குது, இந்தியாவில் இதெல்லாம் இருக்குது, மொத்தம் எத்தனை இருக்குது, இதெல்லாம் தேடுங்க. அப்போ புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 புனித தலங்கள் இந்தியாவில் இருக்கிறது. அதில் இந்த காஞ்சியும் ஒன்று என்று யார் சொல்லியிருப்பார்னா சீன வரலாற்று ஆசிரியரான யுவான் சுவாங் சொல்லியிருப்பார். அப்போ படிக்க வந்தவர் அவர். அந்த காஞ்சிபுரத்தினுடைய புனித தலங்கள் அத்தனை கோவில்கள் இருக்குது. அப்போ கல்விக்கும் மற்றும் இல்லை, கோவில்களுக்கும் புனித தலங்களுக்கும் சிறப்பான இடம் சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியரான யுவான் சுவாங் குறிப்பிட்டிருப்பார். எதை? காஞ்சிபுரத்தை பற்றி. அப்போது தொண்டைனா என்னன்னு சொன்னோம்?
காஞ்சிபுரம்னா பழமையானது. அப்போ தொண்டை நாடு என்றாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தை தான் குறிக்கும். தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலத்திலேயே இருக்கிற பழமையான நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். அப்போ அந்த காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள், சான்றோர்கள்னா கற்றறிந்தோர்களுக்கு தான் சான்றோர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த கற்றறிந்த சான்றோர்கள் எங்க வந்தாங்கன்னா காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். அப்போ ஜோதிபாலர், சுமதி, தர்மபாலர், போதி தர்மர் இவங்க எல்லாம் எங்க பிறந்தாங்கன்னா இந்த காஞ்சியில் பிறந்து வளர்ந்த சான்றோர்கள். இந்த சான்றோர்கள் பிறந்ததுனால இந்த கல்வியினுடைய சிறப்பை அறியலாம். இவங்கெல்லாம் இங்க பிறந்து வளர்ந்ததுனாலேயே, ஏன்னா இவங்களாம் சான்றோர்கள், இவங்களே அங்க பிறந்து வளர்ந்துருக்காங்கன்னா அப்போ காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. காஞ்சி கோவில்களின் நகரம் என்று, அதாவது கல்வியின் நகரம்னு பார்த்தோம், கோவில்களின் நகரம்னு சொல்றாங்க. அப்போ காஞ்சி பள்ளிகளின் நகரம், கோவில்களின் நகரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ காஞ்சி கோவில்களின் நகரம், கோவில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கைலாசநாதர் கோவில், காஞ்சிபுரத்தில் என்ன கோவில்னா கைலாசநாதர் கோவில் வந்துட்டு மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோவில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சோம் இல்லையா, முற்கால பிற்கால சோழன் பல்லவன் சொல்லிட்டு. அப்போ பிற்காலத்தில் ஆட்சி புரிந்த, இடைக்காலத்தில் பிற்கால ஆட்சி புரிந்த பல்லவ மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். ராஜசிம்மன் இந்த கற்கோவிலை கட்டியிருப்பார். எது கைலாசநாதர் கோவிலை கட்டினவர் யாருன்னா பிற்கால பல்லவ மன்னனான ராஜசிம்மன். இப்போ பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்களும் கட்டப்பட்டன. எண்ணற்ற குடைவரை கோவில்னா ஒரு பாறை இருக்குதுன்னா அதை குடைஞ்சி உள்ள குடைஞ்சிட்டு போயிட்டு அதுக்குள்ள கோவில் கட்டுறதுதான் குடைவரை கோவில்கள். அந்த யார் காலத்தில் அது கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார் என்பது சிறப்புக்கு இன்னொரு சான்று. அப்போ பௌத்த துறவி யாருன்னா மணிமேகலை நூல்ல வருவாங்க இல்லையா, அதாவது சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகி தான் வந்து முதன்மையான பாத்திரம். அதே மாதிரி மணிமேகலை என்ற நூல்ல வந்துட்டு முதன்மையான பாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அப்போ அந்த மணிமேகலை வந்து எந்த மதத்தை தழுவியிருப்பாங்க, பௌத்த மதத்தை, புத்த மதத்தை தழுவியிருப்பாங்க. அந்த புத்த மதத்தை தழுவின அவங்க, ஏன்னா புத்த மதத்தை தான் இங்க இருந்திருக்கு இல்லையா, புத்த மதத்தை தான் இவரும் வந்து இவான் சுவாங்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் வந்திருப்பாரு. அப்போ அது அவங்களும் வந்துட்டு கடைசி காலத்துல வந்து காஞ்சியில வந்து கழிச்சாங்கன்ட்டு இந்த காஞ்சிபுரத்திற்கு இன்னொரு சிறப்பு மிக்க சான்றுன்னு சொல்றாங்க. இந்த பாக்ஸ் ஒன்று பார்த்துரும். சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, இந்த நாடுகள்லாம், இந்த 4 நாடுகள் எங்க இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் இந்த மேப்ல பார்த்துரும். இப்போ சேரநாடுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கேரளா சைடு, மேற்கு பக்கம் சேரநாடு, இந்த பக்கம் வரும், இதுதான் சேரநாடு. இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை நாடுனாவே இங்கே காஞ்சிபுரம், இது மாமல்லபுரம், இதெல்லாம் தொண்டை நாடு வடக்கு. அதுக்கப்புறம் சேரநாடு, சோழ நாடு, வேற என்ன நாடு படித்தோம், பாண்டிய நாடு, தொண்டை நாடு, சோழ நாடு. பாருங்க, இது சேரநாடு, இது காஞ்சிபுரம், மாமல்லபுரம், தொண்டை நாடு. இதற்கு பாருங்க கரூர், கொடுமணல், இதெல்லாம் பூம்புகார். இது யாரோடதுன்னா சோழர்களுடைய துறைமுகம். இது வந்து பல்லவர்களுடைய இது வந்து பல்லருடைய இடம். இது வந்துட்டு இது சோழர்களுடைய இடம். இது பாண்டியர்களுடைய இடம். மதுரை வந்து பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த பூம்புகார் வந்துட்டு சோழர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. காஞ்சிபுரத்து வந்து பல்லவர்கள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இந்த பக்கம் கேரளா பக்கம் இதுதான் வந்துட்டு சோழர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இதுதான் வந்து சேரநாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, இது பாண்டிய நாடு. அவ்வளோதான், 4 நாடுகள் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இப்போ பாருங்க எதெல்லாம் வந்து சேர நாட்டை சேர்ந்தது: கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்துடைய சில பகுதிகள். அதாவது சேரநாடு என்று எதெல்லாம் சொல்லலாம்னா இதெல்லாம் கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரளா மாநிலத்தின் பகுதிகள்லாம் சேரநாட்டை குறிக்கும். இதெல்லாம் இப்போ இருக்கிற மாவட்டங்கள் சேரநாட்டில் அடங்கும். அதே மாதிரி சோழ நாடுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள். தஞ்சை தான் வந்து என்ன பாயுதுன்னா காவேரி ஆறு பாயுது. காவேரி ஆற்றங்கரையில் தான் சோழ நாடு இருந்தது. சோழ நாடு யாரோட துறைமுகம்னா பூம்புகார் யாரோடதுன்னா சோழருடைய துறைமுகம். இதுதான் வந்துட்டு சோழ நாடு. அப்போ தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் சோழ நாட்டில் அடங்கும். பாண்டியர் நாடுகள் வந்து பாண்டியர் ஆட்சி செய்த பகுதி எதுனா மதுரை. அப்போ மதுரைக்கு பக்கத்தில் எதுனா ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட இதெல்லாம் தென் மாவட்டங்கள் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. தொண்டை நாடு இது வந்து தெற்கு பாருங்க, பாண்டிய நாடு தென் மாவட்டம். உங்களுக்கு மேப்பை பார்த்தா தான் அந்த பாடத்தினுடைய புரிதலே இருக்கும்.
இது தென் மாவட்டம். இதோ மதுரை, இது தென் மாவட்டம். இது பாண்டியர்களது, தெற்கு பக்கம் ஃபுல்லாக பாண்டியர்களது. இது வந்துட்டு சோழன். இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர்லாம் பார்த்தாச்சு. இதுதான் வந்து தொண்டைனா பழமையானது, காஞ்சிபுரமும் மாமல்லபுரம். அவ்வளோதான் பார்த்தாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, ஈஸியாக இருக்கு. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள், தெற்கு பக்கம். அதே மாதிரி தொண்டை நாடு காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் வடக்கு மாவட்டம். இது வடபகுதி, இது தென் பகுதி. இது சோழ நாடு வந்துட்டு அந்த வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய பகுதி. இது கேரளா துணை கேரள பகுதிகள். இது வந்துட்டு இப்படி பிரிச்சுங்க. இது வந்துட்டு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. வடக்கு யார் இருந்தா? வடக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு யார் இருந்தாங்கன்னா தொண்டை நாடு. வடக்கு வந்துட்டு தொண்டை நாடு, தெற்கு வந்துட்டு பாண்டிய நாடு, கிழக்கு வந்துட்டு சோழ நாடு, மேற்கு வந்துட்டு சோழ நாடு. இது வந்துட்டு வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இதுதான் வந்து நாடு. இந்த 4 டைரக்ஷனும் ஒவ்வொருத்தரும் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் எங்கெல்லாம் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். இதோட இது முடிஞ்சிச்சு இந்த பாடம்னு கொஞ்சம் தான் இருக்குது. வேளாண்மைக்கு இது இன்னொரு சான்று, அது மணிமேகலை வந்ததுனால. அப்போ வேளாண்மை சமூகத்தில் நீர் மேலாண்மைக்கு முதன்மையான இடம் எது? அப்போ வேளாண்மை என்ற ஒரு சமூகத்துக்கு எது முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்தால் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை என்பது முதன்மையான இடம் இருக்குது வேளாண்மை சமூகத்தில். அப்போ காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ காஞ்சி நகரை சுற்றி எத்தனை கணக்கான நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. அதுதான் வந்து நீர் மேலாண்மைக்கான இடம் எதுன்னா காஞ்சிபுரம்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஏரிகள் கால்வாயோடு இணைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் வெட்டப்பட்டது எதனோடு இணைக்கப்பட்டதுன்னா காவாய் இருக்குதுன்னு சொல்லி நீர் போறதுக்கு அந்த கால்வாயோடு இணைக்கப்பட்டு பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டதுன்றாங்க. அப்படி உருவானதுனால இது என்ன சொல்றோம்னா காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரிகால சோழ மன்னன் பார்த்தோம் இல்லையா காவேரி பகுதியில. அப்போ கரிகால சோழ மன்னன் கல்லணை எந்த கட்டிருப்பாருன்னா காவேரி ஆற்றின் குறுக்கே தான் வந்து கல்லணை கட்டியிருப்பாரு. அதுவும் அவர் கட்டின அந்த கல்லணையும் காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் வந்துட்டு மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்கிறோம். அப்போ 2 எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கரிகால சோழன் கட்டின கல்லணையில குறுக்கே கட்டப்பட்ட கல்லணை ஒன்று, காஞ்சிபுரத்தை இது வந்து இவர் வந்து இது கட்டியிருப்பார். அது காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டியிருப்பாரு சோழர் மன்னன். இவர் வந்து காஞ்சிபுரத்தை சுற்றிலும் நிறைய ஏரிகள், நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்கிறதுனாலையும் கால்வாய்கள் இருக்கிறதுனாலையும் தமிழுடைய நீர் மேலாண்மை துறையை வந்து இது 2 மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ பூம்புகார், மதுரை, காஞ்சி போன்ற 3 நகரங்கள் மட்டுமல்லாமல், இதுதான் பழமையான நகரங்கள் கிடையாது. இது மட்டுமில்லாமல் அதே காலகட்டத்தில் மற்ற நகரங்களும் இருந்துட்டாங்க. அது எந்தெந்த நகரம்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அந்த 3 மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன நகரங்களும் அந்த டைம்ல வந்து இருந்திருக்கணும். இங்கெல்லாம் ஆய்வுகள் மேற்கொள்வதன் வழியாக இன்னும் ஏராளமான தொல்லியல் சான்றுகள் கண்டறிய முடியும். ஏன்னா இப்போ அதுதான் அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த இடங்களெல்லாம் நம்ம அகழ்வாராய்ச்சி செஞ்சோம்னா நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றது நாம் இன்னும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அவ்வளோதான், இந்த பாடத்தை முடிஞ்சாச்சு. ஒரு மீள் பார்வை, ஒரு ஓவர்வியூ மட்டும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். மதுரை, காஞ்சி, பூம்புகார் ஆகிய தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற தொன்மையான நகரங்கள்னா இது 3. மற்ற நகரங்களும் இருந்தது, இது மட்டும் கிடையாது. அதே மாதிரி புகார் நகரத்து மக்களின் வாழ்க்கை முறையை எதிலிருந்து தெரிகிறோம்? பூம்புகார் நகரம்னா சோழருடைய நகர மக்களின் வாழ்க்கை. சங்ககால நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களை படிப்பதனால அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை யாருக்கு உண்டுனா மதுரை பாண்டியர்களுக்கு தான் உண்டு. பல சான்றோர்கள் படிச்சல ஒரு 4-5 பேர் யார் படித்தோம், ஜோதிபாலர், சுமதி, தர்மபாலர்லாம் படித்த சான்றோர்களாக இருந்ததுனால காஞ்சிபுரத்தை என்னன்னு சொல்லணும், கல்வியில் சிறந்த நகரம் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பௌத்த துறவி வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னா இது வந்துட்டு புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று சொன்னதுனால யுவான் சுவாங் சொல்லியிருப்பார். அப்போ கோவில்களின் நகரம் என்றும் நிறைய கோவில்கள் இருக்குது. ஏன்னா கைலாசநாதர் கோவில் வந்துட்டு ராஜசிம்மன் கட்டியிருப்பாரு, அதனால் அதையும் சொல்கிறாங்க. நீர் மேலாண்மைக்கு 2 சான்று கொடுத்துருந்தாங்க. கரிகாலனுக்கும் நிறைய ஏரிகள் இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து நீர் மேலாண்மையை சுட்டி காட்டுது காஞ்சிபுரம்னு சொல்கிறேன். அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிச்சுமா. இந்த பாடத்தினுடைய
ஓவர்வியூ பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த கலைச்சொற்கள் பார்க்க போறோம். கலைச்சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் வர்த்தகம். கடல் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மேரிடைம். கடல் வர்த்தகம்னா மேரிடைம், அதாவது கடல் மூலிமா வர்த்தகம் நடத்துவாங்க இல்லையா, அதுதான் வந்து மேரிடைம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர். ஃபாரினர் தான் வெளிநாட்டவர். ஃபாரினர்னா யார்? வெளிநாட்டவர். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். பிளெண்டிங்னா ஒரு இனத்தோட மொழி கலக்குது, கலாச்சாரம் கலக்குது, இதெல்லாம் கலக்குதுன்னு சொன்னதான் இதான் வந்து பிளெண்டிங். அதுக்கப்புறம் மூணாவது என்னன்னா நாலாவது வந்துட்டு இன்டிகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்னதுன்னா நேர்மையாக இருக்கிறது. அதாவது அவங்க வணிகத்தில் எப்படி இருந்தாங்கன்னா நேர்மையாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லெஜிட்டிமேட் ப்ரைஸ், நியாயமான ஒரு விலை. லெஜிட்டிமேட் ப்ரைஸ்னால் வந்துட்டு நியாயமான ஒரு விலையை விற்றாங்க. அவங்களுடைய பொருளை வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு நியாயமாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஆன்டிக்விட்டி. ஆன்டிக்விட்டினா என்னதுன்னா புனை பழைய தன்மை, பழமையாக இருக்கும், பழமையானது ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புனைப்பெயர். புனைப்பெயர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு புனைப்பெயர் வச்சுருப்பாங்க இல்லையா, அதான் சோப்ரிகேட். புனைப்பெயர் என்பது என்னென்னா சோப்ரிகேட்டு. நாணயச்சாலை, அதாவது புனைப்பெயர் வச்சுருப்பாங்க, எழுதுறவங்க வந்து புனைப்பெயர் வச்சுருப்பாங்க, அது வந்து சோப்ரிக்யூட். அதுக்கப்புறம் நாணயச்சாலை, இது வந்து மின்ட்டு. அகழிக்கு வந்துட்டு மோட்டு. அகழி அதாவது அந்த மதுரை நகரை சுற்றி வந்துட்டு அகழி அமைச்சிருந்தாங்க, யானைகள் போகும் அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு மோட்டு. மின்ட் என்பது நாணயங்கள். ரோம நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது மதுரையில்னு பார்த்தோம். இதுதான். இதெல்லாம் பழமைத்தன்மை. இது எல்லாமே இந்த நம்ம பாடத்தில் படித்த கலைச்சொற்கள் தான். இதோட இந்த பாடம் வந்து நிறைவடையுதுமா. 6th ஸ்டாண்டர்டு டேர்ம் 1 இதோட நிறைவடைஞ்சிருது.